வணக்கம். மாதாஜி வீர ஜானகி யோகானந்த சரஸ்வதி பேசுகிறேன். தாய், தந்தை, குரு, கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ செல்ஃப் ஹீலிங் பார்த்தோம், மற்றவங்களுக்கு நேரில் எப்படி கொடுக்கறதுன்னு பார்த்தோம். இப்போ தூரத்தில் இருக்கிறாங்க, எங்கள் ஊரில் இல்லாமல் வேற ஊர், வேற மாநிலம், வேற நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணணும். எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு எனர்ஜி சர்க்குலேஷன் கொடுத்துருவோம். கொடுத்த பிறகு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். எனக்கு நான் நன்றி கூறுகிறேன். தாய், தந்தை, குரு, கடவுள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், ரேக்கி மாஸ்டருக்கு, ரேக்கி சக்திக்கு, ரேக்கி எனக்கு கற்றுக் கொடுத்தவருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, இப்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எவ்வளவு காலையிலேருந்து கேட்குறப்ப நான் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறேன் ரேக்கி அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள்லாம் போட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தராக நினச்சிட்டு ஃபஸ்ட்டு சிம்பிள் போட்டு என்னையும் அவங்களையும் நினச்சிக்குவேன். ரெண்டாவது சிம்பிள் போட்டு வெண்மை நிற ஒளியால் நிரம்புவதாக, மூன்றாவது சிம்பிள் போட்டு ரேக்கி சக்தி கிடைப்பதாக. இப்படி செஞ்ச பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ்க்காக வந்திருப்பாங்க. அப்போ அவங்கள உருவத்தை கொண்டு வரத்துக்கு முன்னாடி அந்த பர்பஸை நினச்சிக்கணும். அவங்க என்ன என்ன இன்டென்ஷன், என்ன பர்பஸ் கேட்டாங்க அப்படின்னு நினச்சி கை ஃபஸ்ட்டு பிரார்த்தனை வச்சோன்னே கை இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இது போல் வச்சுக்கணும். வச்சுட்டு அவங்க உருவத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும். நமக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு எந்த பகுதியில் எதுக்கு தேவையோ அதுக்கு கொடுக்கலாம், இல்லை ஃபுல் பாடி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அது அவங்களுடைய பிரச்சனை, நம்மளுடைய நேரத்தை பொறுத்தது. இப்போ ஒரு நாளைக்கு நான் ரேக்கி கற்றுக்கிட்ட காலத்துலலாம் 20-25 பேருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஒருத்தரையாக நினைப்பேன். ரேக்கி கொடுத்து முடித்த பிறகு க்ளோஸ் பண்ணி அவங்கள அனுப்பிட்டு அடுத்தவங்கள நினச்சி அப்படியே பண்ணுவேன். இப்போ அதில் ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு மாடல் இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிரார்த்தனை முடிச்சோன்னா கை இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு அவங்க உருவத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு நல்ல தூக்கம் வரல, மனநிலை ரொம்ப அமைதியாக இல்லை, பீஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள முன்னாடி கொண்டு வந்துட்டு எல்லா சக்கரத்துக்கும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஆக்ஞா சக்கரத்துக்கு முன்னாடி பின்னாடி கை வச்சுக்கிறோம் நெத்தியில். அது கற்பனை தான். கை வச்சுட்டு அதன் பிறகு நெற்றி போட்டு கண், காது, தாடை, வாய், பற்கள், சைனஸ், பிட்யூட்டரி பீனு கிளாண்டு எல்லாவற்றிற்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ரேக்கி சக்தி கொடுக்குறோம். அங்கே உள்ள தடைகள், வலிகள், நோய்கள் நீங்குவதாக, ரேக்கி சக்தி கிடைப்பதாக. இப்படி ஒரு பகுதியாக கொடுத்துட்டே வரணும். விசுத்தி சக்கரம், தோள்பட்ட கைகள், ஹார்ட் சக்கரம், லங்ஸு, தைமஸ், மண்ணீரல். அடுத்தது மணிப்பூரக சக்கரம், அதுக்கு லிவர் அண்ட் பாங்க்ரியாஸ். அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம், அடி வயிற்றுள்ள உறுப்புகள். அடுத்தது நம்ம கிட்னி பகுதியை கொடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது மூலாதார சக்கரம் கொடுக்குறோம், ரூட் சக்கரம். இடுப்பு கீழ்ப்பகுதி, அப்புறம் தலைக்கு பின்பகுதி, முதுகு தண்டோட பின்பகுதி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். இப்படி ஃபுல்லாகவும் கொடுத்து பண்ணலாம். இல்லாட்டினா அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதுக்கு பார்த்துருக்கோம், தூக்கத்துக்கும் பீஸ்ஃபுல்லாக மனநிலை இல்லைங்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா தலைப்பகுதிக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஆக்ஞா சக்கரம் அது சம்மந்தப்பட்ட உறுப்புகளுக்கெல்லாம் கொடுத்தா போதும். அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்லா பீஸ்ஃபுல்லான மைண்டு இருக்கும். ஃபுல் பாடிக்கும் கொடுக்கலாம். இப்படி ஒருத்தராக கொடுக்கலாம். நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். சென்னை, அமெரிக்கா, எல்லா நாட்டுக்குமே கொடுத்துருக்கேன். இதுபோல் கொடுக்கறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ எனக்கு ரேக்கி தெரிஞ்சவனோ, என்னோடய ஃப்ரெண்டோ, எனக்கு பழக்கமானவங்களோ கேட்குறப்ப நான் கொடுப்பேன். டே டயத்தில் எனக்கு நேரம் இருந்தால் கொடுப்பேன், இல்லைன்னா நான் படுக்க போகிறப்ப கொடுக்குறேன்னு சொல்லிடுவேன். இல்லை, அவங்க படுக்கிறப்ப எப்போ படுப்பாங்கன்னு கேட்டு கொடுப்பேன். ஏன் காரணம் என்னன்னா, இப்போ அவங்க வேலை செஞ்சிட்ருக்கப்ப நம்ம ரேக்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். சப்போஸ் அவங்க அடுப்படி வேலையாக இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் அவங்க தூங்குகிற டைமு, படுக்கிற நேரம் பார்த்து நம்ம ரேக்கி கொடுத்தா நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது போல் செய்யணும். முடித்த பிறகு திரும்ப எகெயின் என்ன பண்ணுறோம், ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம்.
எனக்கு நான் நன்றி கூறுகிறேன். தாய், தந்தை, குரு, கடவுள், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், ரேக்கி மாஸ்டர், ரேக்கி சக்திக்கு, எனக்கு கற்றுக் கொடுத்த ரேக்கி மாஸ்டருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்தது 3வது சிம்பல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உடம்பை சுற்றி யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க உடம்பை சுற்றியும் கவசம் போல் இருக்கிறதா நினச்சி ஒரு பிரார்த்தனை. அடுத்தது என்ன பண்ணுறோம், கை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த எனர்ஜி லெவல் கட் ஆகிடும். இதுதான் டிஸ்டன்ஸ் ரே. இன்னும் இது போன்ற பல என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.